இப்போ பைசன் படம் வெளியாகி மாரி செல்வராஜ் இயக்கத்துல துருவ விக்ரமுடன் நடிப்புல பைசன் படம் வெளியாகி திரையரங்குல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் பார்த்தீங்கன்னா வேற விஷயமா வரலாறு அவங்கள மறந்துடக்கூடாது அப்படின்னு. வரலாறு மறந்துடக்கூடாது அப்படின்றது இல்லை. இப்போ மாரி செல்வராஜ் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் என்ன, அதாவது எப்படின்னு சொன்னால் அவர் அந்த மனத்தி கணேசனுடைய வாழ்க்கை வரலாறை கருவாக வைத்து நான் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொன்னோம். அவர் என்ன சொல்றாரு, இன்னொரு வகையில் 90 வாக்குகளில் 90 காலகட்டங்களில் தென் மாவட்டங்களில் நடந்த அரசியலை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் பார்த்த விஷயங்களை எடுக்கிறாரு சார். நம்ம அவர்கிட்ட போய் இதையா நீங்க எடுக்கல அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. அவரே தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா, நான் 90 வாக்கில் நடந்த அரசியல் சூழலை எடுத்திருக்கேன்றாரு. அப்போ 90 வாக்கில் தான் கராத்தே செல்வின்னும் கட்டதுரை, நம்ம ராக்கெட் ராஜா, கோழி அருள் இது போன்ற கேரக்டரும் வருதுன்ற. ஏன் அதை தவிர்த்துட்டு இதை மட்டும் எடுத்தாரு? இன்ஸ்டா செலிபிரிட்டி ஆகணும்னு நினைக்கிறான். அப்போ நம்ம ஏன் இப்படி ஆகக்கூடாதுன்னு நினைச்சாங்க? அப்போ நீங்கள் ஒரு படத்தின் மூலிமா ஏன்னா நீங்கள் திரைப்படம் சாதாரணமானது. நீங்கள் திரைப்படத்தின் மூலிமா என்ன ஆகுதுன்னு சொன்னால் இளைஞர்கள் அதை ஏற்றுக்கிறான். அதனால தான் திரைப்படத்தை திரைப்படமாக பார்த்துருந்தான்னா இன்னைக்கு விஜய்க்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கா, 40 பேர் செத்துருக்க மாட்டான். உண்மையில் இல்லையா? அதாவது நீங்கள் அப்படி காட்டியிருந்தால் பரவாயில்ல. அது கூட சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணி சுவாரஸ்யத்துக்கு பசுபதி பாண்டியன் கேரக்டரை கொண்டு வந்திருக்கீங்க. அப்போ அதுக்கு எதிர்மறையாக யார் வெங்கடேஷ் பண்ணியார் கேரக்டரையும் கொண்டு வந்திருக்கீங்க. இவங்க 2 பேருக்குள்ள நடந்த விஷயங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாதா? தெரியுமா? யூதமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம கூட தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் சார் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். வாங்கம்மா. இப்போ பைசன் படம் வெளியாகி மாரி செல்வராஜ் இயக்கத்துல துருவ விக்ரமுடன் நடிப்புல பைசன் படம் வெளியாகி திரையரங்குல வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு. மாரி செல்வராஜோட எந்த படைப்புகள் வெளிவந்தாலுமே முதல்ல வரக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னா, சாதியை ஊக்குவிக்கிற விதத்துல ஒரு படம் எடுக்கிறாரு, சாதி ரீதியிலான வன்முறையை தூண்டுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதற்கு அவர் என்ன பதிலடி கொடுப்பாருன்னா, சாதியை ஊக்குவிக்கல, சாதியை எதிர்த்து தான் படம் எடுக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விமர்சனங்கள்லாம் இது வரைக்கும் ஒரு சினிமா விமர்சகர்களோ இல்ல சாதி சங்க தலைவர்களோ தான் வச்சுட்டு இருந்தாங்க. ஆனா முதன்முறையா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் இந்த வாட்டி ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காங்க. சாதி ரீதியிலான படங்கள் எடுக்கதை மாரி செல்வராஜ் தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு வழக்கம் போல மாரி செல்வராஜ் அவர்களும் பதிலடி கொடுத்திருக்காங்க. உங்களுடைய கருத்து என்ன சார் இதுல? இல்லை, என்னை பொறுத்தவரையிலும் பழைய காயங்களை இப்போ படங்களா எடுத்து இவங்க சம்பாதிக்கிறாங்கன்றது தான் என்னுடைய பார்வை. பழைய காயங்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது. வெங்கடேஷ் பண்ணியாராக இருக்கட்டும், பசுபதி பாண்டியனாக இருக்கட்டும், அது சாதாரணமான காயங்கள் அல்ல. ஆனால் ஆரம்பிக்கப்பட்ட நோக்கம் பார்த்தீங்கன்னா வேற விஷயமா. வரலாறு அவங்கள மறந்துடக்கூடாது அப்படின்னு. இல்லை, வரலாறு மறந்துடக்கூடாது அப்படின்றது இல்லை. இப்போ மாரி செல்வராஜ் அந்த படத்தினுடைய கிளைமேக்ஸ் என்ன, பாகிஸ்தானை வெற்றி கொண்டு இந்தியா ஜெயிக்கும். கபடி மேட்ச்சில் பாகிஸ்தானை எதிர்த்து இந்தியா வெற்றி பெற மாதிரி தான் கொண்டு வந்திருக்காரு அவர். அதாவது எப்படின்னு சொன்னால், அவர் அந்த மனத்தி கணேசனுடைய வாழ்க்கை வரலாறை கருவாக வைத்து நான் எடுக்கப்பட்ட படம் அப்படின்னு சொன்னாலும், அவர் என்ன சொல்கிறார், இன்னொரு வகையில் 90 வாக்குகளில் 90 காலகட்டங்களில் தென் மாவட்டங்களில் நடந்த அரசியலை பற்றி நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, 90 காலகட்டங்களில் பசுபதி பாண்டியன், வெங்கடேஷ் பண்ணியார் இவங்களுடைய அரசியலை தான் அங்கே பேசியிருக்காரு. 2 கேரக்டர், ஒன்று வெங்கடேஷ் பண்ணியார், இன்னொரு பசுபதி பாண்டியன், 2 கேரக்டரை வச்சு பேசியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், அதே 90 காலகட்டங்களில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அதே தென் மாவட்டங்களில் கராத்தே செல்வின்னு, கட்டதுரை, ராக்கெட் ராஜா, இந்த அரசியலும் அதில் இருக்குது இல்லையா? ஏன் அதை தவிர்த்துட்டு இதை மட்டும் இவர் எடுத்தார்? இதை மட்டும் ஏன் எடுத்தாருன்னு சொன்னால், இது தேவேந்திர குலருக்கும் வேளாளருக்கும், தேவேந்திர குல வேளாளருக்கும் நாடாருக்கும் உள்ள பிரச்சனை. அதை மட்டும் கருவாக வச்சு படமாக எடுத்திருக்காரு. ஆனால் நாடாருக்கும் முக்குலத்தோருக்கும் நடந்த பிரச்சனையை தவிர்த்து இருக்காரு. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது இவர் ஒரு தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கிறதுனால இதை தேவேந்திர குல வேளாளரும் நாடார் சமூகத்துக்கும் நடந்த அந்த பிரச்சனையை மையப்படுத்தி தான் அந்த கதை ஃபுல்லாக ஓடுது, படமே ஓடுதுன்னு வைங்க.
அப்போ இதுவும் ஒரு வகையான ஜாதியினுடைய இல்ல ஊக்குவிப்பு. அவர் பார்த்த விஷயங்களை எடுக்கிறாரு சார். நம்ம அவர்கிட்ட போய் இதை ஏன் நீங்க எடுக்கல அப்படின்னு நம்ம கேட்க இல்ல முடியாது. அவரே தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னீங்கன்னா, நான் 90 வாக்கில் நடந்த அரசியல் சூழலை எடுத்திருக்கேன்றாரு. அப்போ 90 வாக்குல தான் வந்து கராத்தே செல்வின்னும், கட்டதுரை, நம்ம ராக்கெட் ராஜா, கோழி அருள் இது போன்ற கேரக்டரும் வருதுன்றேன். ஏன் அதை தவிர்த்துட்டு இதை மட்டும் எடுத்தாரு? ஏன்னு சொன்னா அதை தவிர்த்துட்டு இதை எடுத்தாருன்னா, இதுதான் தேவேந்திர குல இது வேளாளருக்கும் நாடாருக்கும் உள்ள பிரச்சனை. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேவேந்திர குல நாடாருக்கும் சாதி ரீதியான வன்மம் இல்லை. அசுபதி பண்ணியாருன்னு, அதாவது வெங்கடேஷ் பண்ணியாருடைய தந்தை அசுபதி பண்ணியார். அசுபதி பண்ணியாருடைய தந்தை முதல்ல அசுபதி பண்ணியாருடைய தந்தை கொல்லப்படுறார். அதுக்கப்புறம் அசுபதி பண்ணியார், அதாவது வெங்கடேஷ் பண்ணியாருடைய தந்தை கொல்லப்படுறாரு. கொல்லப்படுறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க அது ஒரு நில பிரச்சனை தான். புரியுதுங்களா? அந்த நில பிரச்சனை இருக்கும்போது இப்போ பசுபதி பாண்டியனை அந்த அசுபதி பாண்டியனை கொண்ட வழக்கில் பசுபதி பாண்டியனை குற்றவாளியாக சேர்க்குறாங்க. அப்புறம் பசுபதி பாண்டியனுக்கும் வெங்கடேஷ் பண்ணியாருக்குமா பிரச்சனை நடக்குது. அது சினிமாவை மெஞ்சுற அளவுக்கெல்லாம் வந்து கொலைகள் நடந்திருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து சினிமாவில் வந்து 2 பக்கம் வாராவதி பிரிட்ஜில் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் மடை போட்டுட்டு நடுப்புற அட்டாக் பண்ணுற மாதிரி பசுபதி பாண்டியனை வந்து நம்ம வெங்கடேஷ் பண்ணியாருடைய குரூப் வந்து அப்படி அடித்தாங்க. அதில் தான் அவங்க மனைவி இறந்தாங்க. இவர் தப்பிச்சு போய் செத்துட்டாருன்னு விட்டாங்க. ஆனால் தப்பிச்சிட்டார் இவர் பசுபதி பாண்டியன். அதேமாரி வந்து அந்த பண்ணை வீட்டுக்குள்ளவே வந்து நுழைஞ்சி சினிமாவில் மிஞ்சரவில் ஒரு அட்டாக் வந்து பசுபதி பாண்டி தரப்புலையும் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ மாறி மாறி பல கொலைகள் நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் பழசு அப்படின்னு சொல்லி அந்த காயங்களுக்கு இப்போ தங்களுடைய சமூகத்துக்காக சினிமாவை விஞ்சி அவர்கள் வந்து இவ்வளவு போராடி இருக்கும் பொழுது அதை நம்ம படமாக்கி மக்கள் மத்தியில காட்டுறது அவங்களுக்கு பெருமை சேர்க்கும் ஒரு விஷயம் தானே சார். இன்றைய சூழல் இளைஞர்கள் எப்படி எடுத்துக்குவான்? இன்னைக்கு எல்லாமே ட்ரெண்ட் ஆகணும்னு நினைக்கிறான், இன்ஸ்டா செலிபிரிட்டி ஆகணும்னு நினைக்கிறான். அப்போ நம்ம ஏன் இப்படி ஆகக்கூடாதுன்னு நினைச்சாங்க? அப்போ நீங்கள் ஒரு படத்தின் மூலிமா வந்து, ஏன்னா இன்றைக்கி திரைப்படம் வந்து சாதாரணமானது இல்லை. இன்றைக்கி திரைப்படத்தின் மூலிமா வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் இளைஞர்கள் அதை ஏற்றுக்கிறான். அதனால தான் வந்து திரைப்படத்தை திரைப்படமாக பார்த்து இருந்தான்னா இன்றைக்கி விஜய்க்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வந்திருக்கா, 40 பேர் செத்துருக்க மாட்டான். உண்மையில் இல்லையா? அப்போ திரைப்படத்தை வந்து தன்னுடைய வாழ்வில் நெறியாகவே ஏற்றுக்கிறாங்க. ஏற்றுக்கும் போது தான் இந்த வன்மமெல்லாம் நடக்கும்போது இது போன்ற திரைப்படம் ஃபஸ்ட்டு ஒரு படம் எடுத்தீங்க, நீங்கள் வந்து பரியேறும் பெருமாள்னு எடுத்தீங்க, அப்புறம் மன்னவன்னு எடுத்தீங்க, எல்லாமே அதே சாயலோடவே எடுக்கிறீங்க. அதே சாயல், அதே இது. கேட்டால் எனக்கு சிறு வயதில் நடந்த கொடுமைகள் அப்படின்ற அந்த கொடுமைகளை பற்றியே பேசி பேசி நீங்கள் இப்போ ஏதோ பல கோடிக்கு அதிபதி ஆகிட்டே இருக்கீங்களா? இன்றைக்கி நீங்கள் போகிற கார் என்ன கார்? ஏன்னு சொன்னால் அங்கேயே எடுத்துட்டிங்கன்னா நாடார் சமூகமாக இருக்கட்டும், தேவேந்திர குல வேளாளர் சமூகமாகட்டும், முக்குலத்து சமூகம், கல்வி அறிவு எல்லாத்தையும் படித்து எங்கேயே இருக்காங்க, எக்ஸ்ட்ரீமாக போயிட்டாங்க. சில பேர் அதில் இன்னும் கூட மாறாமல் இன்னும் சில பல சம்பவங்களில் ஈடுபடுறாங்க. தவிர முன்ன மாதிரி இல்லை. 90 வாக்கில் நடந்த சாதிய கொலைகள் போல இப்போது தென் மாவட்டங்களில் இல்லை. இதே சாதிய கொலைகள் குறித்து இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேவர் மகன் போன்ற படங்கள் வரும்பொழுது இந்த அளவுக்கு எதிர்ப்பு எழுந்துதான். இல்லை, நீங்கள் தேவர் மகன் படம் வந்து இது மாரி செல்வராஜ் சொல்கிற மாதிரி தான் நீங்கள் சொல்கிறீங்க. மாரி செல்வராஜ் இதுதான் சொல்கிறார். இதேமாரி தேவர் சமூகத்தை பாராட்டி தேவர் மகன் வந்தது, அப்போ யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அதுக்கப்புறம் ஒரு படம் வந்தது, அப்போ யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. இப்படி வந்து மாரி செல்வராஜ் சொல்கிறார். நான் என்ன சொல்கிறேன், அன்றைக்கி சோசியல் மீடியா இல்லை, அன்றைக்கி எதிர்ப்பு இல்லையா? எதிர்ப்பு இருந்தது. அது போன்ற படங்களுக்கு அப்போவும் வந்து மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருந்ததான் செய்யுது. எதிர்ப்பெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கி சோசியல் மீடியா வந்து உச்சத்தில் இருக்குது. சின்ன பையன் கூட ஒரு கருத்தை வந்து ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து சரின்னு சொல்கிறான், தவறுன்னு சொல்கிறான், படம் நல்லா இருக்குன்னு சொல்கிறான், இல்லை நல்லா இல்லைன்னு சொல்கிறான், இது சாதி வெறி படம். அவனுடைய கருத்தை வந்து வெளிப்படுத்துறதுக்கு உண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. புரியுதுங்களா? ஆனால் தேவர் மகன் படம் எடுக்கும்போது சோசியல் மீடியா அப்படி இல்லை. இருந்திருந்தால் மாரி செல்வராஜ் சொல்கிறதுக்கு கவுண்டர் கொடுக்கலாம். புரியுதுங்களா? இன்னைக்கு இவங்க வந்து அதே போன்ற திரைப்படங்கள் நான் இன்னமும் எடுப்பேன்றாரு. இதெல்லாம் கொடுமை. இல்ல, சாதி ரீதியிலான பிரச்சனைகள் எந்த அளவுக்கு ஒரு மனிதனை பாதிக்குது, அது எந்த அளவுக்கு ஒரு தீண்டாமை உருவாக்குதுன்றதை காட்டுறாரு. இதன் மூலமா சாதி ஊக்குவிக்கப்படுதுன்னு சொல்றது எப்படி ஏத்துக்க முடியும் சார்? இல்லை, நானும் சொல்றேன், அதாவது நீங்கள் அப்படி காட்டியிருந்தால் பரவாயில்ல. அது கூட சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணி சுவாரஸ்யத்துக்கு பசுபதி பாண்டியன் கேரக்டரை கொண்டு வந்திருக்கீங்க. அப்போ அதுக்கு எதிர்மறையாக வந்து யார் வெங்கடேஷ் பண்ணியார் கேரக்டரையும் கொண்டு வந்திருக்கீங்க. இவங்க 2 பேருக்குள்ள நடந்த விஷயங்கள் இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாதா? தெரியுமா இல்லையா?
அப்போ அது வந்து இப்போ என்னென்னா நானும் பசுபதி பாண்டிய மாரி ஆகணும், தேவேந்திர குல வேளாள சமூகமும் இல்லை நானும் வெங்கடேஷ் பண்ண மாரி ஆகணும்னு சொல்லிட்டு நாடார் சமூகமும் நினச்சாங்கன்னா அப்போது இன்னும் ஒரு சாதி கலவரத்துக்கு இந்த படம் ஒரு திரைப்படம் ஒரு விதையாகுதா இல்லையா? ஏன்றேன் நான், அதாவது நடந்தவை நடந்தவையாக இருக்கட்டும், நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி எத்தனை திரைப்படங்கள் எடுக்கலாம் இல்லையா? உங்களுக்கு கதையே இல்லையா? சுற்றி சுற்றி ஏன் அப்படியே எடுக்கிறீங்க? ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்டோம், ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்டோம், ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்டோம், இன்னும் எடுத்து இன்னும் இன்னைக்கு அப்படி நிலை இல்லை இல்லையா? உங்கள் சமூகத்தில் இன்னைக்கு இப்படி இல்லையா? அப்படி இருந்துன்னா மாரி செல்வராஜ் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருப்பாரா இல்லையா? அவர் ஓட்டுற கார் கூட 2 கோடி ரூபாய் காரு தான் நம்ம போயிட்டு சுத்திட்டு இருக்காரு. இல்ல அவர் மனத்தி கணேசன் அப்படின்ற ஒரு கபடி பிளேயர் குறித்த வாழ்க்கை வரலாற்றை படமாக்கி நீங்க அதை இல்லை, அவரை தாண்டி அந்த சாதியை நம்ம ஏன் பெருசா பார்க்கணும் அப்படின்ற ஒரு இல்லை கேள்வி நானும் இருக்கு. சொல்கிறேன், மனத்தை கணேசனை பற்றி நீங்கள் படம் எடுக்குன்னா எடுங்க, வேணாம்னு சொல்லல. அப்போ அது உண்மை கதையை தான் எடுக்கணும் இல்லையா? அப்போ உண்மை அதற்கு எடுக்கணும். அவரே எதிர்ப்பு தெரிவிக்காம இருக்காரு சார். இல்லை நான் சொல்கிறேன், அவருக்கு சந்தோஷம். நம்ம எங்கேயே இருந்த நம்ம கருவாக வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு போது அவருக்கு சந்தோஷம், அது பாராட்ட தான் செய்வார். இல்ல அதுல ஏதாவது நெகட்டிவான விஷயங்கள் இருந்து அவருக்கு ஓபன் அப் பண்ணிருப்பாருல்ல, அது இது தவறா இல்லை நெகட்டிவ் சித்தரிக்கப்பட்டிருக்கு. பாசிட்டிவ் அப்படின்றத நம்ம பார்க்க முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், இது வந்து 2 சமூகத்துக்குள்ள அப்போ நடந்த விஷயங்களை இப்போ திரைப்படமாக கொண்டு போய் இளைஞருக்கு மத்தியில் கொடுத்து என்ன சாதிக்க போகிறீங்க? இன்ன வரையிலும் அடங்கலை இல்லை. பசுபதி பாண்டியன் இறந்துட்டாப்புல, வெங்கடேஷ் பண்ணையார் என்கவுண்டர் போட்டாங்க, 2 பேரும் முடிஞ்சது. இப்போ வெங்கடேஷ் பண்ணையாருக்கு பதிலாக வந்து சுபாஷ் பண்ணையார் இருக்காப்புல. இப்போ பசுபதி பாண்டியனுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க குரூப்பும் இருக்காங்களா இல்லையா? அப்போ 2 தரப்புலையும் இன்னும் கூட மோதல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ சமீபத்தில் கூட ஏதோ ஒரு பாண்டியன், தீபக் பாண்டியன் ஒரு பையனை வந்து கொண்டாங்க, பார்த்துருப்பீங்க. தீபக் பாண்டியன் சொல்லிட்டு ஒரு பையன். அப்போ இது தொடர்ந்துட்டு தானே இருக்குது இந்த பகை. அப்போது இந்த திரைப்படங்கள் வந்து இன்னும் அதை ஊக்குவிக்கக்கூடாது இல்லைங்களா?